நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சியா தான் இது நான் பாக்குறேங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு மக்கள்கிட்ட ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. ஆணவ கொலைகள், அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைகள், டாஸ்மாக், போதை கலாச்சாரம், வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நம்ம பாக்குறோம் எந்த விதமான ஒரு சுகாதாரம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரம் மிகவும் மோசமா இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஒரு புறம் அப்படி இருந்தாலும் பல்வேறு திட்டங்கள் வரவேற்கக்கூடிய அளவு திட்டங்களும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நிறையும் குறையும் கலந்த ஒரு ஆட்சி. நாங்க 20 வருஷமா பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கு நேத்தா பார்த்துட்டு இருக்கிறோம். எதிர்நீச்சல் போட்டு சவால்களை சந்தித்து தான் இந்த கட்சி வளர்ந்துருக்கு. சரிங்களா? நான் போன இடத்துல எல்லாம் முந்தா நேத்துல கரண்ட் கட்டு, இதெல்லாம் கேப்டன் இருந்த காலத்துல இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் எங்க வண்டியிலேயே லைட்டு, எங்க வண்டியிலேயே மைக்கோட செட்டப்போட தான் நாங்க போறோம். இதெல்லாம் அரசியல்ல இருக்கும். அதை சமாளிக்கிற தைரியம், சவாலை எதிர்கொள்கின்ற தைரியம் எங்களுக்கு இருக்குங்க. நாங்க பார்த்துக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.